ஆண்டவரும் இரட்சகருமா இயேசுவின் நாமத்தினால் மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நம்மளோடு இருப்பதாக. அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சகரத்தை வைப்பார். அல்லேலூயா. இங்கே அன்னாள் ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிறாள். அவள் சொல்லுகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. இந்த காரியம் நம்ம நிறைய தியானிச்சிருப்போம், கேட்டிருப்போம். இங்க சொல்றாரு, சிறியவனையும் எளியவனையும் எங்க இருந்து எடுக்கிறார்னா குப்பையில் இருந்து எடுக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அன்னாள் சொல்லுகிறார், சிறியவனையும் எளியவனையும் குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார் என்று. இங்க தாவீது சொல்லுகிறார், சிறியவனையும் எளியவனையும் குப்பையிலிருந்து எடுத்து தேசத்தின் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மளை எடுப்பதற்கு இடம் இல்லையா என்று நீங்க கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனம் உள்ளவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். கைகளை தட்டி தேவநாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அங்க என்ன சொல்றாருன்னா, சிறியவனையும் எளியவனையும் குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு அமர பண்ணுனதுக்கு காரணம் என்னன்னா, மாமிசமான நீ மேன்மை பாராட்டக்கூடாது. என்ன பாராட்டக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், ஒன்றுமில்லாத உங்களை கர்த்தர் தூக்கி இருக்கிறார். சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், ஒன்றுமில்லாத உங்களை கர்த்தர் தூக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அமர்ந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்க முடியும், இந்த ஆராதனைக்கு நம்ம தகுதி உள்ளவர்களானா நம்ம தகுதி இல்லாதவர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் தகுதியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவனை வெட்கப்படுத்தும்படிக்கு தகுதி இல்லாத என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றுமில்லாத இடத்தில் தான் தேவன் நம்மளை எடுத்து உயர்த்துவாரமா? அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிற தேவனாகிய கர்த்தர். சபையே, இந்த நாட்கள்ல நான் உயர்த்தப்படவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நீங்க எளியவன் தான், நீங்கள் சின்னவன் தான், ஆனால் கர்த்தர் குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துவார். அல்லேலூயா. உயர்த்திட்டு போய்வாரானா? சங்கீதக்காரன் தான் சொல்லுகிறாரு, தேசத்தின் அதிபதிகளோடு என்னை அமர பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதாகம் முழுவதிலும் உண்டான எல்லா பரிசுத்தவான்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, உலகம் அவர்களை பார்த்த விதம் வேற, தேவன் அவர்களை பார்க்கிற விதம் வேற. இன்னைக்கு உலகம் நம்மளை பார்க்கிற விதம் வேறு, ஆனால் தேவன் நம்மளை பார்க்கிற விதம் வேறு. அல்லேலூயா.
உலக நம்மளை இன்னைக்கு குப்பை என்று பார்க்கலாம், அமர்ந்திருக்கிற உங்களை குப்பை என்று பார்க்கலாம், உறவுகள் நண்பர்கள் உங்களை குப்பை என்று பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்றால், இவன் தாயா எனக்கு வேணும், இவனை நான் ராஜாக்களோடு உட்கார பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப ராஜாக்களோடு உட்கார பண்ணணும்னா, ராஜாக்களோடு நான் இருக்கணும், தேசத்தின் அதிபதிகளோடு நான் உட்காரணும்னா எனக்கு முதல் தகுதி என்ன தெரியுமா? என்ன தகுதி சொல்லுங்களேன்? எது? குப்பையா மாறணும். நம்ம அல்லேலூயா. முதல்ல நான் குப்பையாய் மாறணும். கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டும் என்றால் முதல்ல நான் குப்பையாய் மாற வேண்டும். நான் புழுதியாய் மாற வேண்டும், பைத்தியமாய் மாற வேண்டும். மாறினா தான் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, சிறியவனையும் எளியவனையும் குப்பையிலிருந்து நான் எடுப்பேன். இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாமல், உயர்த்தப்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், தனக்குள்ளே, அதான் நம்ம 1 கொரிந்தியர்ல பார்த்தோம், அந்த 29வது வசனம், மாமிசமான யாவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் இப்படி செய்கிறார். அல்லேலூயா. தகுதியானவர்களை தெரிந்து கொள்ளணும்னா ஆண்டவர் யாரை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும்? யாரை தெரிந்து கொள்ள வேண்டும்? தகுதியானவர்களை தெரிந்து கொள்ளணும்னா யாரை தெரிந்து கொண்டிருப்பாரு? அம்பானியை தெரிந்து கொண்டிருப்பார். தெரிந்து கொண்டிருப்பாரா இல்லையா? லட்சுமி மெட்டல்ஸ் காரனை தெரிந்து கொண்டிருப்பார். ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் என்ன செஞ்சிருப்பாரு? தெரிந்து கொண்டிருப்பார். இல்ல மோடி என்ன செஞ்சிருப்பாரு? தெரிந்து கொண்டிருப்பாரு. அவருக்கு இல்லாத சாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்ததுக்கு காரணம் என்னவென்றால், அவர் பார்க்கிறது தகுதி உள்ளவர்களை அல்ல, தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. தகுதி பணம் வைத்திருக்கிறவனை அவர் போய் தொட்டு, மிகுதியான பணம் வைத்திருக்கிறவனை ஆசீர்வதிக்கும் போது அவர் நாமம் மகிமைப்படுகிறது அல்ல. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன்? பணம் உள்ளவன். அதனால அவர் நாமம் மகிமைப்படுகிறது இல்ல. ஆனால் ஒன்றுமில்லாமல் குப்பையில் இருக்கிற நம்மளை தொட்டு தேவன் உயர்த்தும் போதுதான் தெரியும் இது கர்த்தரால் உண்டான உயர்வு. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அப்படித்தான் உயர்த்தினார். அவன் குடும்பமாய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தான். போகிற தேசம் என்னதென்று தெரியாது. சில வருஷங்கள் உருண்டு போன பின்பு ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போற இடத்துல ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்லுவான், என் எஜமான் சீமானா இருக்கிறார். அப்படி சொல்லுவான். ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லுவான், கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார், அவன் சீமானா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. குப்பையில கிடக்கிறேன் என்று நீங்கள் என்ன வேண்டாம், நான் சிறியவனா இருக்கிறேன் என்று என்ன வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, உங்களைத்தான் கர்த்தர் ராஜாக்களோடு உட்கார தகுதி உள்ளவர்கள் என்று பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி சில மனுஷர்களை உங்க தெரிந்த பகுதியை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, மோசையை உலகம் எப்படி பார்த்ததென்றால் ஒரு கொலையாளியாத்தான் உலகம் பார்த்தது. 2வது அதிகாரம், யாத்திரையாகமம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரையும். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரெயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரெய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மோசே அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று சொல்லி தேசத்தை விட்டே ஓடி போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகம் மோசையே ஒரு கொலையாளியாத்தான் பார்த்தது. தன் குடியிருந்த தேசத்தை விட்டு
ராஜ அரமனையில 40 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு அவன் ஓடி போற அளவுக்கு, அவன் குடியிருந்த இடத்தை விட்டு, அவன் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு அவன் ஓடி போற அளவுக்கு இந்த உலகம் மோசையை ஒரு கொலையாளியாய் பார்த்தது. ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கவில்லை. அல்லேலூயா. 4வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, வாக்கு வல்லமை உள்ளவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன் ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் தகுதி இல்லாதவன், நீர் யாரைனாலும் அனுப்பலாம். அவன் கேட்பான், நான் எம்மாத்திரம் இந்த ஜனங்களை போய் பார்த்து கூட்டிட்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம். ஆனா அவன் நாக்கு தித்து நாக்கான்னு பார்த்தாக்கி வேதாகமத்துல இல்ல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவன் எல்லாவற்றிலும் தேறினவன் என்று வேதம் சொல்லுகிறது. எதுக்கு பயந்துகிட்டு அவன் அப்படி சொன்னான்னா, நான் ஒரு குலையாளியாய் அந்த தேசத்தை விட்டு வந்தேன், ஒரு குலையாளியாய் வந்தேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஒரு குலையாளியாய் பார்ப்பார்கள். அதனால நான் போகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, அவன் தாண்டா எனக்கு தகுதி வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தான் எனக்கு வேணும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசனம் 19வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்வாரு, அது எகிப்து தேசத்திலே, அவர் எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். இவன் சொல்லுகிறான், நான் மொட்ட நாக்கு தெத்துவாயன் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை இரட்சகனாய் பார்க்கிறேன். அவன் சொல்லுகிறான், நான் குலையாளி, தகுதி இல்லாதவன். ஆண்டவர் சொல்றார், பலமுள்ளவனாகிய உன்னைத்தான் நான் அனுப்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல, நீ கவனிக்க வேண்டும், எந்த இடத்திலே நான் தகுதி இல்லை என்று மனுஷரால் நான் புறக்கணிக்கப்படுகிறேனோ அந்த இடத்துல தேவன் என்னை தகுதி உள்ளவனாய் பார்க்கிறார். அல்லேலூயா. என்னாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 3வது வசனமும் 7வது வசனமும், என்னாகமம் 12:3-7. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும், பூமியில் இருக்கிற சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். என்ன உள்ளவனா இருந்தானா? சத்தமா சொல்லுங்க, என்ன உள்ளவனா இருந்தானா? என்ன உள்ளவனா இருந்தாமா? அவன் எகிப்துல சாந்த குணம் உள்ளவனா இருந்தானா? இல்லை. அவன் ஒரு குணமுள்ள மனுஷனா இருந்தான். ஒரே அடியிலே ஒருவனை கொண்டு போட்ட மனுஷன். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் அவனை தகுதிப்படுத்தி விட்டேன். அவன் பூமியில் உள்ள எல்லா ஜனத்திலும் சாந்த குணம் உள்ளவன். அல்லேலூயா. பூமி என்றால் ஒன்றை மட்டும் குறிக்காது, எகிப்து மட்டும் குறிக்காது. இன்னைக்கு வரையும் வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள எல்லார்களிலும் மோசே எப்படிப்பட்டவனா? மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். 7வது வசனம் சொல்கிறது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவன், எங்கும் உண்மை உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் இவனே பார்த்தான் நான் தகுதி இல்லாதவன் என்று. அநேக நேரங்கள்ல நீங்க அப்படி பாக்குறீங்க.
யாரையாவது சனிக்கிழமை பாட்டு படிங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? என்னால முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க அப்படி சொல்ல வேண்டாம். பரலோகம் உங்களை அப்படி பார்க்கல. உங்களை ஒரு நல்ல வொர்ஷிப் லீடராய் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பெற்றவர்களாய் கர்த்தர் பார்க்கிறார். யாருக்காவது விண்ணப்பம் கொடுத்தா என்னால பண்ண முடியலைன்னு சொல்றீங்க. நீங்க அப்படி சொல்ல வேண்டாம். தேவன் உங்களை பார்க்கிற விதம் மேன்மையானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சிறியவனாய் இருக்கலாம், குப்பையில் இருக்கலாம். இது உலகத்தினுடைய பார்வை. உலகம் பார்க்கிற மாதிரி, மனுஷன் பார்க்கிற மாதிரி என் தேவன் பார்க்கிறதல்ல. அல்லேலூயா. அநேகரை நம்ம ஈஸியா குற்றப்படுத்தி விடுகிறோம். அநேகரை மைனஸாய் பேசி விடுகிறோம். என் ஆண்டவர் யாரெல்லாம் உலகம் மைனஸா பேசுதோ அவர்களைத்தான் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு குலையை செய்துட்டு ஓடி போன ஒரு மனுஷனை ஆண்டவர் சொல்றார், நீந்தாயா சரியான இரட்சகன், நீந்தான் சரியான இரட்சகன். என் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களை அழைத்து கொண்டு வருவதற்கு நீ தான் பலன் உள்ளவன். இவன் சொல்றான் நான் ஒன்றும் இல்லாதவன் என்று. ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயாவுல நீ தான் பலன் உள்ளவன், இரட்சகன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நீ சரியான இரட்சகன். நீ தான் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இரட்சகனாய் பார்க்கிறார். உங்க உறவுகளை இரட்சிப்பதற்கு, கட்டுண்ட ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு, ஒன்றுமே வழி இல்லை என்று கிடக்கிற ஜனங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கிட்டு வருவதற்கு, இங்க இருக்கிற சகோதரனையும் சகோதரியும் வாலிய பிள்ளைகளையும் கர்த்தர் பார்க்கிற பார்வை அவர் இரட்சகனாய் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க தான் இரட்சகன். எகிப்தின் ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட போது அற்பமா எண்ணப்பட்ட மோசையை இரட்சகனாய் அனுப்புனது போல, உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் என்று பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களை தேவ சமூகத்திற்கு கொண்டு வருவதற்கு நீங்க தான் இரட்சகன். நீங்கள் வேலை பார்க்கலாம், தப்பல்ல. அவனு வேலை பார்த்தான், அவன் ஒரு குடும்பஸ்தனாய் இருந்தான், தப்பல்ல. ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்கிற விதம் உங்களை இரட்சகனாய் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையும். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு, கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு, ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது, கர்ப்பவதி என்று ஆகாள் அவளே கண்டபோது, தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். எப்படி எண்ணாலாம்? அற்பமாக எண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் சாராளை ஆகாய் அற்பமா எண்ணினாள்? சாராக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்ல. சாராக்கு என்ன இல்ல? இப்ப அவ யாரா இருக்கா? சாராயா இருக்கா. எப்படி இருக்கா? சாராயா இருக்கிறார். யாரா இருக்கா? சாராயா இருக்கிறார். அதனால அவளுக்கு என்ன இல்ல? சொல்லுங்கம்மா, குழப்புதோ? அவ சாராயா இருக்கிறாங்க, அதனால அவளுக்கு என்ன இல்ல? அவளுக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அற்பமா எண்ணுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 18வது அதிகாரம் 1வது வசனம் 12வது வசனம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனும் ஆன பின்பு எனக்கு இன்பம் உண்டாகுமோ என்றாள். அல்லேலூயா. இந்த அம்மா நினைக்கிறது நியாயமா, நியாயம் இல்லையா? நியாயமானது. நான் முதிர் வயது உள்ளவன், ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடுகள் எல்லாம் நின்று போயிட்டு, கற்பம் செத்து போயிட்டு, கற்பம் சுருங்கி போயிட்டு, வயது சென்று போகும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற அந்த கற்பப்பை சுருங்கி போய்விடும். வயது சென்று விட்டது. என் கணவன் முதிர் வயது உள்ளவன்,
இனிமேல் எங்களுக்கு இன்பம் உண்டாகுமோ என்று மனசுக்குள்ள என்ன செய்தாலாம்? நகைத்தாள். அவளே அவளுக்குள் நகைக்கிறாள். அநேக நேரங்களுக்குள்ள உங்களுடைய தகுதியை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க உங்களுக்குள்ளே நகைக்கலாம். கர்த்தர் உங்களை சாராயாய் பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. 17வது அதிகாரத்துல 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம். பின்னும் தேவன், நல்ல கவனிங்க, பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அவ குப்பையில் இருக்கும் போது சாராய், ஆண்டவர் சொல்வாரு, உலகம் அவளை எப்படி பாக்குது? சாராய். கற்பம் செத்து போனவள், மலடி, குழந்தை இல்லாதவள் என்று இந்த உலகம் அவளை சாராயின்னு பார்த்தது. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா, ஈயை எடுத்துட்டு அதுல எள்ளு போட்டு சாராள் என்று பார்க்கிறார். அல்லேலூயா. சாராள்னா பொருள் என்ன தெரியுமா? சாராயினா பொருள் என்ன தெரியுமா? கற்பம் செத்து போனவள், பிள்ளை பெற தகுதி இல்லாதவர். உலகம் பார்க்கிறது சாராய். கர்த்தர் அந்த ஈயை எடுத்துட்டு அதை எள்ளு போட்டு சொல்றாரு, இவள் சாராள். இவள் யாரு? அடுத்த வசனம் படிங்க, தெரியும். நான் அவளை ஆசீர்வதித்து, நான் உங்களை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சாராயாய் இருக்கு இந்த உலகத்தில் பார்த்தார்கள். அவள் சாராயாய் பார்க்கும் போது அவள் யார் என்றால் மலடிதான். சாராயாய் பார்க்கும் பொழுது அவள் யார் என்றால் பிள்ளை இல்லாதவள், கற்பம் செத்து போனவள். கர்த்தர் அவளை அப்படி பார்க்கிறார்னா, சாராளால் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்னா, ஜாதிகளுக்கு தாயாய் பார்க்கிறார். ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயா, இந்த உலகம் நம்மளை, அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா, ஆபிரகாமை எப்படி அவரை பார்ப்பாருன்னு சொல்லு, உங்களுக்கு தெரியும், படியுமா? அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து என்ன செஞ்சு? அப்ப முகங்குப்புற எதுக்கு விழுந்தாரு? சிரிக்கிறதுக்காண்டி விழுந்திருக்காரு. நல்லா கவனிக்க வேண்டும். நிறைய இடத்துல முகங்குப்புறமாய் விழுந்து தேவனை தரிசித்தார், தேவனை வணங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தேவனை வணங்கல, யாருக்கும் தெரியாம சிரிக்கிறதுக்காக முகங்குப்புறா விழுந்தார். முகங்குப்பராய் விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. அல்லேலூயா. அங்கே நாச்சியாளை பார்த்து அவ வேலைக்காரியாக ஆகாள், அவளை அற்பமாய் எண்ணினாள். இவ சாராயா இருக்கும் போது இவளும் யோசிக்கிறார், எனக்கு எப்படியா குழந்தை உண்டாகும் என்று. புருஷனும் யோசிக்கிறான், எங்க 2 பேருக்கு எப்படி குழந்தை உண்டாகும் என்று. ஆனால் ஆண்டவர் யோசிக்கிறார், நீ தான் ஜாதிகளுக்கு தாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வரைக்கும், அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் இவங்க குழந்தை பெறுவதற்கு வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே உலகப்புறமான எந்த அறிகுறியும் இல்லை. அல்லேலூயா. பிள்ளையும் இல்லை, அறிகுறியும் இல்லை. அதற்கு உண்டான ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தா கூட அது என்ன செய்யல, வாய்ப்பே இல்ல. அந்த நேரம் வரையும் ஆண்டவர் சொல்றார், இந்த உலகம் பார்க்கிற மாதிரி நான் உன்னை சாராயாய் பார்க்கல, உன்னை நான் பார்க்கிறது ஜாதிகளுக்கு தாயாய் பார்க்கிறேன். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் சாதிகளுக்கு தாயாய் பார்க்கிறாராமா. அல்லேலூயா. நீங்க 5வது வசனம் படிங்களேன். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆபிரகாம்னா என்ன? ஆபிரகாமா இருக்கும்போது விசுவாசத்தின் தகப்பன் அல்ல, ஆபிரகாமாய் மாறின பின்புதான் விசுவாசத்தின் தகப்பன்.
அல்லேலூயா. வெறுமையாய் அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம். ஆபிரகாம்னா வெறுமையாய் அழைக்கப்பட்டவன். ஆபிரகாமாய் மாத்தின பின்பு அவனையும் சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பாய். அல்லேலூயா. தேவன் நம்மளை பார்க்கிற விதம் வேறுமா? பிரதர், சிஸ்டர், இந்த நாட்கள்ல தேவன் உங்களை பார்க்கிறார். அநேக ஜாதிகளுக்கு உங்களை தாயாய் பிள்ளைகளாய் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. உலகம் அற்பமா தான் பார்க்கும், ஆனால் என் தேவன் உலகம் பார்க்கிற விதமாய் நம்ம உங்களையும் பார்க்கிறதில்லை. அல்லேலூயா. அடுத்து மூணாவது ஒரு மனுஷன், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனம். பிள்ளைகள், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாவை கேட்டான். அதற்கு ஈசா, இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அநேக பிள்ளைகளை பெற்ற தாய் தகப்பன்மார் இருக்கிறீர்கள். நேற்றைய தினம் திருநெல்வேலி வரை நான் கடந்து போயிட்டு நைட்டு தான் ஊருக்கு வந்தேன். கார்ல வரும் பொழுது என்னோடு ஒரு சகோதரர், எங்களுடைய சித்தி மகன் என்னோடு இருந்தார். அவர் கேட்கிறாரு, எந்த எல்லா குடும்பத்திலையும் பார்த்துட்டேன், ஆனா இளைய புள்ள எப்படி இருந்தாலும் அவன் மேலதான் பாசமா இருக்காங்க. மூத்தவன் எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் அவன் மேல என்ன இருக்காது, அவளோட பாசம் இல்லைன்னு. ஏன்னு கேட்டேன், எங்க மாமா திருநெல்வேலியில ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஐஸ்வால்ல இருக்காங்க. நானும் அவனு தான் உள்ள போயிருக்கோம். உள்ள போயிருக்கும் போது அவங்க பிள்ளைகள் எல்லாமே வந்திருக்காங்க. 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாமே வந்திருக்காங்க. கடைசி ஒரு பையன் இருக்கான், சகாயராஜன். கேட்கிறாங்க, சகாயராஜ் வரலையாப்பான்னு என்று கேட்கிறாங்க. சம்பவத்தை நீங்க கவனிக்கணும். ஈசாவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 8 பிள்ளைகள் இருந்தாங்க. கடைசி பிள்ளை யாரு? தாவீது. மீதி 7 பிள்ளைகள் எங்க இருக்காங்க? 7 பிள்ளைகள் அவனோடு இருக்காங்க. தாவீது எங்க இருக்கிறான்? அதனாலதான் கர்த்தர் அவனை பார்த்தார். அல்லேலூயா. கடைசி பிள்ளை செல்லமா வைத்து, ஏன் கடைசி பிள்ளை செல்லமா வச்சுக்கிறாங்க சொல்லுங்களேன்? கடைசி பிள்ளைகளை மட்டும் ஏன் செல்லமாய் வைத்துக் கொள்ளுகிறார்? எப்படி சொல்லுங்களேன்? ஒரு பிள்ளை இருக்கா இல்லையா? எல்லாரும் சாராயா இருக்கிற மாதிரி அப்படியே கம்முன்னு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை சாராளாக வைத்திருக்கிறார். ஏன் கடைசி பிள்ளை செல்லமா வச்சிருக்காங்கன்னா, இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு பிள்ளை இல்ல, இது ஃபைனல். இது என்னது? ஃபைனல். இதுக்கு பின்னாடி என்ன இல்ல, எனக்கு பிள்ளை இல்ல. இன்னொன்னு என்னன்னா, மூத்தவர்கள் எல்லாரும் வயது வெளியே போயிருவாங்க. வயசாகும் போது யாரு வீட்டுல சப்போர்ட் அனுப்பான்னா, கடைசி பையன் தான் கம்போர்டு அனுப்பான். இப்ப ஈசாட்ட கேட்கிறாரு சாமுவேல், உனக்கு பிள்ளை இவ்வளவுதானான்னு. அந்த மனுஷன் சொல்றான், இருக்கான், கடைசியில் ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு நான் கொடுத்திருக்கிற உத்தியோகம் என்னன்னா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். எங்க ஆடு மேய்க்கிறான் என்றால் வனாந்தரத்துல. எதுக்கு மத்தியில் ஆடு மேய்க்கிறான் என்றால் சிங்கத்துக்கும் கரடிக்கும் மத்தியில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாவும் ஈசாவுடைய 7 பிள்ளைகளும் தாவீதை எப்படி பார்த்தார்கள் என்றால், ஆடு மேய்க்கிறவனாய் பார்த்தார்கள். அல்லேலூயா. நீங்க 17வது அதிகாரத்துல 28வது வசனம் 29வது வசனம். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை, தாவீது பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. தகப்பன் அவனை எப்படி பார்த்தான் என்றால், ஆடு மேய்க்கிறவனாய் பார்த்தான். யுத்த களத்தில் இருக்கிற சகோதரர்கள் தாவீதை எப்படி பார்த்தார்கள் என்றால், எப்படி பார்த்தார்கள்? ஆடு மேய்க்கிறவனாய் பார்த்தார்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல 8வது வசனம் 9வது வசனம்.
இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. பெத்த தகப்பனும் சகோதரனுமா ஆடு மேய்க்கிறவர்களாய் பார்த்தார்கள். ஆண்டவருடைய பார்வை தாவீது மேல் எப்படி இருந்துச்சுன்னா, இவன் தாயா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. திருப்பி வசனத்தை படிங்க. என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் என்ற என் ஜனங்களின் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு நான் எடுத்தேன். அல்லேலூயா. எதுக்கு பின்ன நடந்த? சரி, தாவீதோடு பிறந்த 8 பேர், மூத்த சகோதரன் 3 பேர் எங்க வேலை ஆகுறான்னா, மிலிட்டரியில வேலை ஆகுறான், பட்டாளத்துல வேலை ஆகுறான். எங்க வேலை ஆகுறான்? பட்டாளத்துல, மிலிட்டரியில வேலை ஆகுறான். சவுலுக்கு கீழே சவுலுடைய அந்த படையில அவர்கள் 3 பேர் வேலை ஆகுறாங்க. இப்போ ஒரு தேசத்தை ஆளுகிற பொசிஷன் யாருக்கு கொடுக்கணும்னா, அந்த அதிபதிகளுக்கு தான் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இது உலகத்தினுடைய பார்வை. ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா, ஆட்டுக்கு பின்னாடி உண்மையா இருக்கான் பாருங்க, அவனை பார்க்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 78வது அதிகாரத்திலே 70வது வசனத்திலிருந்து 72வது வசனம் நம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை. என்ன ஆடுகளுக்கு பின்னாடி? அப்ப இவன் கையில என்ன ஆடை கொடுத்திருந்தாங்க? என்ன ஆடை கொடுத்து? கரவல் ஆடுகள்னா என்ன? கரவல் ஆடுகள்னா என்ன? பால் குடிக்கிற பர்வதத்தில் இருக்கிற பலவீனமான ஆடுகள். இல்லைனாக்க குட்டி போட்டுட்டு பலவீனமா இருக்கு பாருங்க, அந்த ஆடுகள். ஏன்னா ஏசா யாக்கோபுட்ட சொல்வாரு, வாரும் சகோதரனே நம்ம போவோம்னு. அப்ப யாக்கோபு சொல்வாரு, அப்படி அல்ல, என்னிடத்தில் உள்ள ஆடுகள் கரவல் ஆடுகளா இருக்கிறது, நான் துரிதமாய் நடத்தினா அது செத்து போயிடும். துரிதமா நடத்தினா என்ன செய்யறேன்? அப்ப இவன் கையில என்ன ஆடை கொடுத்திருந்திருக்காங்க? பலவீனமான ஆடுகளை கொடுத்திருந்திருக்கார்கள். இந்த பலவீனமான ஆடுகள் மேல அவன் உண்மையா இருந்தான் பாத்தீங்களா? அதனாலதான் கர்த்தர் கண் அவனை ராஜாவாக பார்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 13வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையும். பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான். ஆமென். அல்லேலூயா. தகப்பனும் தாயும் சகோதரனும் அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்க்கவில்லை. ஆனால் பரலோகத்தில் உள்ள தேவன் குப்பையில கிடந்த கரவல ஆட்டுக்கு பின்னாடி கிடந்தவனை கர்த்தர் ராஜாவாய் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 139வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே தாவீது சொல்லுவாரு, 139:16,
என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் நல்ல கவனியா, அவைகள் அனைத்தும் அது உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியுள்ளது. கைகளை தட்டி அவர் சொல்லுகிறாரு, நீ இப்ப நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது என்ன பார்க்கல, நான் கருவிலே என் சரீரம் உருவாகிறதற்கு முன்பாகவே என்னை அவர் ராஜாவாக பார்த்தார். அல்லேலூயா. என் சரீரத்தில் அவயம் உருவாகிறதற்கு முன்பாகவே கர்த்தர் தாவீதை ராஜாவாக பார்த்தார். ஆமென். அல்லேலூயா. உலகத்துல உண்டான மனுஷர்கள் நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம வாழ்க்கையை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் தேவன் நீங்களும் நானும் கருவில் இருக்கிறதற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்க்கிற விதம் ராஜாக்களாக பார்க்கிறார். சாராவாய் அல்ல, சாராளாய் பார்க்கிறார். ஆபிரகாமாய் இல்ல, ஆபிரகாமாய் கர்த்தர் பார்க்கிறார். கொலையாளியாய் அல்ல, இரட்சகனாய் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறியவன் தான் உண்மைதான், எளியவன் உண்மைதான். ஆனால் என் தேவனுடைய பார்வையில நான் விலையேறப்பட்ட ராஜாவா இருக்கிறேன். அல்லேலூயா. கடைசியாக மத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். இயேசு கலிலேயா கடலோரமாய் கடந்து போகையில் மீன் பிடிக்கிறவனாய் இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலின் வலை போட்டுக் கொண்டிருக்கும் போது போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருவை அன்னைக்கு உலகம் எப்படி பார்த்தது என்றால் ஒரு மீன் பிடிக்கிறவன். அவன் யாரு? மீன் பிடிக்கிறவன். இதை விட மோசமா சூழ்நிலையை பார்த்தாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இவங்க யாரா? கலிலேயர்னா அந்த நாட்கள்ல யாருமா? கலிலேயர்னா யாரு? படிப்பறிவில்லாதவர்கள், கடற்கரை சமூகத்தை சேர்ந்தவர்கள். இயேசுவானவருடைய இந்த 4 புஸ்தகத்தை, சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா எங்கதான் அவர் போனாலும் கடைசி அந்த கலிலேய டச் பண்ணாம போக மாட்டார். அல்லேலூயா. எவ்வளவு இடம்லாம் போயிட்டு வந்துருவாரு, கடைசியா எதை டச் பண்ணுவார்னா அந்த கலிலேயாவை டச் பண்ணித்தான் போவார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க இவங்க யாரு? கலிலேயர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். இன்னொன்னு நாகரிகம் இல்லாதவர்கள். என்ன இல்லாதவர்கள்? அதற்கு வேதம் சாட்சி இருக்கிறது. இயேசுவானவரை பார்த்ததும் பேதுரு தண்ணியில குதிச்சு விழுந்துட்டாராம். ஏன் விழுந்தாரு? கால் சட்டை போடவில்லை. என்ன போடலையா? நம்ம தாத்தாமார்க தாத்தாவுக்கு முன்னாடி உள்ளவங்க, ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்களாவது கோமணம் கட்டியிருந்தாங்க. என்ன கட்டியிருந்தாங்க? கோமணம் கட்டியிருந்தாங்க. எங்க பப்பாவெல்லாம் கோமணம் தான் கட்டியிருப்பாங்க. கோமணம் கட்டியிருந்தாங்க. கடைக்கு எங்கேயாவது போறதுக்கு தான் அந்த வெட்டி 4 முளை வெட்டி இல்ல 8 முளை வெட்டி இடுப்புல சுத்திக்கிடுவாங்க. எல்லாம் கோமணம் கட்டியிருந்தாங்க. ஆனால் அந்த காலத்திற்கு முந்தின காலத்துல நாகரிகம் இல்லாமல் வாழ்ந்தால் வேதம் சொல்லுகிறது கால் சட்டை இல்லாது இருந்தபடினால கடல் அவன் குதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர்களோடு மீன் பிடிக்க போகும்போது தன் உணர்வு கூட இல்லாமல் நிர்மாணமா இருந்தவன் தான் இந்த பேதுரு. உலகம் அப்படித்தான் பார்த்தது. இவன் குப்பை, கலிலேயன், மீன்பிடி தொழிலை உடையவன் என்று உலகம் பார்த்தது. ஆனால் தேவன் அவனை அப்படி பார்க்கல. அவன் கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? கர்த்தர் அவனை பேதுருவாய் பார்க்கிறார், கற்பாறையாய் பார்க்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். நீ மீன் பிடிக்கிறவன் இல்ல, நீ என்ன பிடிக்கிறவன்? மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்றார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 41வது வசனம்.
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். யாருடைய வார்த்தை நிமித்தம்? படிப்பறிவில்லாத மனுஷனுடைய வார்த்தை நிமித்தம். யாருடைய வார்த்தை நிமித்தம்? கலிலேய நாகரிகம் இல்லாத மனுஷனுடைய வார்த்தை நிமித்தம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்களா? ஒரே பிரசங்கத்துல 3000 பேரை கர்த்தர் சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களுடைய தொகை 5000 இருந்தது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. உலகம் அவனை நாகரிகம் இல்லாதவன், அவனை சீமம், அவனுக்கு படிப்பறிவில்லை என்று பார்த்தது, அவனுக்கு உலகத்தினுடைய கலாச்சாரம் தெரியாதது என்று உலகம் பார்த்தது. என் ஆண்டவர் அவனை பார்த்த விதம் மேன்மையான விதமா. அல்லேலூயா. நீங்க 16வது அதிகாரம், மத்தேயு 16வது அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரையும். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ யாரா இருக்கிறாய்? பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தில் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். பூலோகத்தில் கட்டப்படுகிறது எதுவோ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மீனவனாய், ஒரு கலிலேயனாய் உலகம் பார்த்துச்சு. கர்த்தர் பரலோகத்தின் அதிகாரம் உள்ளவனாய் பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தின் அதிகாரம் உள்ளவனாய் பார்த்தார். புஸ்தகங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் அந்த அப்போஸ்தலர் காரியத்துக்கு முன்பாக ஓடி ஒளிஞ்ச மனுஷன். வேதம் சொல்லுகிறது அவன் பின்மாறி போன மனுஷன். யோவான் புஸ்தகம் 21வது அதிகாரத்திலே தன் சகோதரர்கள் 7 பேரை கூட்டிட்டு, வாங்க மீண்டும் நாங்க போவோம், கடலுக்கு போவோம் என்று கூப்பிட்ட மனுஷன். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் பார்த்த விதம் எப்படி என்றால், நீ இந்த ஜனத்திற்கு உன் கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. கல்லின் மேல நீ தான் பாரு, சபை என்ன செய்வேன்? உன் மேல என்ன செய்வேன்? கட்டுவேன். அப்படி என்றால் நீ பாறையா இருக்கிறாய். உன் மேல ஆண்டவருடைய இந்த ஊழியத்தை கட்டுவேன். சபை என்றால் ஊழியத்தை கட்டுவேன். நீ பரலோகத்தில் எதை கட்ட வைக்கிறோ அதை கட்ட வைப்பேன், எதை கட்டுகிறியோ அதை கட்டுவேன். அல்லேலூயா. அற்பமா எண்ணப்படுகிற இடத்திலே கர்த்தர் நம்மளை உயர்வாய் பார்க்கிறார். எஸ்தர் ராணி அனாதையாய் பார்த்தார்கள். நல்ல கவனிக்க வேண்டும். எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்ல. மொர்தெகாய் எடுத்து வளர்த்தான். அப்படி என்றால் எர்சகாவுடைய தாய் தகப்பன் அண்ணன் தம்பி யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மொர்தெகாய் எடுத்து வளர்த்தான். அங்க எஸ்தர் ஒரு அனாதையா இருந்தால், இந்த உலகமும் அவளை சுத்தி இருந்தவர்களும் எஸ்தரை அனாதையா பார்த்தது. கர்த்தர் எஸ்தரை ராஜாவா பார்த்தார், ராஜாத்தியாய் பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாளை பெனிலால் ஒரு கற்பம் தரிக்க முடியாத மலடி என்று பார்த்தால், அது மட்டுமல்ல, எப்ராயிம் தேசத்திலே மலை தேசத்தில் உண்டான எல்லாரும் அன்னாளை அற்பமாய் பார்த்தார். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தாயாய் பார்த்தார். அல்லேலூயா. வேதம் முழுவதும் பார்த்தீர்கள், யாரை தேவன் உயர்த்தி ராஜாக்களோடு வைத்தார் என்றால், சிறியவனையும் எளியவனையும் குப்பையில் கிடந்த மனுஷனையும் கர்த்தர் தூக்கி வைத்தார். அல்லேலூயா. படிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா?
நீங்க கவலை விடுங்க. தேவ சமூகத்துல போய் நின்று கேளுங்க, என்னால படிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு பரீட்சை எழுத முடியல, எனக்கு பலன் இல்ல, தம்பிமார்களா எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு செவிய தரலன்னு கேட்கிறீங்களா? தேவ சமூகத்துல நின்று போய் நீங்க கேட்டு பாருங்க, உங்களை கர்த்தர் ராஜாவாய் பாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உங்களை தள்ளி விட்டேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ராஜாத்தியாய் பார்க்கிறான். நான் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. சிறியவனை புழுதியில் இருந்து, எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். அல்லேலூயா.